ஹிஸ்புல்லா முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தகவல் வெளியாகியுள்ளது. பிரச்சனைகள் குறித்து சர்வதேச போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை அறிவித்ததாக இராணுவம் கூறுகிறது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. லெபனானில் இலக்குகளில் ராக்கெட் லான்ச்சர், சிரியாவில் இருந்து கடத்தல் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜனவரி 12, 2025 அன்று நபாடி மாவட்டத்தில் உள்ள டெய்ர் சஹார்னி அருகே இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை காட்டுவதற்காக லெபனான் ஊடகங்களால் வெளியிடப்பட்ட காட்சிகள் இதை நிரூபித்துள்ளன. லெபனானில் உள்ள பல ஹிஸ்புல்லா தளங்களை இரவோடு இரவாக தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஜனவரி 13 தெரிவித்தன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இலக்குகள் மீறியதாக கூறின. இந்த விஷயம் தொடர்பாக முன்பே ஆலோசனை வழங்கப்பட்ட போதிலும் சர்வதேச போர் நிறுத்த கண்காணிப்பு அமைப்பு அவற்றை நிவர்த்தி செய்ய தவறியதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஒரு ராக்கெட் லான்ச்சர், இராணுவ தளம் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்களை கடத்த பயன்படுத்தப்படும் சிரியா லெபனான் எல்லையில் இலக்குகளை அனுப்பியதாக இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஓராண்டுக்கும் மேலாக எல்லை தாண்டிய ஹிஸ்புல்லா தாக்குதல்களுக்கு பிறகும் பயங்கரவாத குழுவுக்கு எதிராக இஸ்ரேல் பேரழிவு தரும் பிரச்சனைகளை தொடங்கிய 2 மாதங்களுக்கு பிறகும் இஸ்ரேலுக்கு ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம் நவம்பர் 27 அன்று நடைமுறைக்கு வந்தது. லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய விமானங்கள் கிழக்கு பால்பெக் பிராந்தியத்தில் உள்ள ஜந்தாவின் புறநகர் பகுதிகளிலும் தெற்கில் நபாடிவுக்கு அருகில் உள்ள பகுதிகளிலும் குறிவைத்ததாக தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் பற்றி எதுவும் தெரியவில்லை. தாக்குதல்களுக்கு முன்னரே ஹிஸ்புல்லா அத்துமீறல்களை தற்போதைய போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட ஒரு சர்வதேச அமைப்புக்கு தெரியப்படுத்தியதாகவும், ஆனால் அச்சுறுத்தல்கள் கவனிக்கப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியுள்ளது. இஸ்ரேல் அரசுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் அகற்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தொடர்ந்து செயல்பட்டு வருவதுடன் போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு ஏற்ப ஹிஸ்புல்லா எடுக்கும் தனது படைகளை மீண்டும் கட்டி எழுப்பும் எந்த ஒரு முயற்சியும் தடுக்க உறுதியாக செயல்படும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. நபாத்தி மாவட்டத்தில் உள்ள ஹோமென் அல் பெக்கா கிராமத்தில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடத்தியதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த கிராமம் லிடானி ஆற்றின் வடக்கே இஸ்ரேலின் எல்லை பகுதியில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சிரியாவின் எல்லைக்கு அருகில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள ஜந்தா பகுதியில் வான்வழி தாக்குதல்கள் நடந்ததாக கூடுதல் ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன. ஜனவரி 26 காலக்கெடுவை கொண்ட உடன்பாட்டின் விதிகளின்படி ஈரான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழு லிட்டனி ஆற்றின் வடக்கே பெய்ரூட்டிற்கு இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவதை உரிய நேரத்தில் முறியடிக்கும் என்று வாஷிங்டன் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் திரும்ப பெற்றதைத் தொடர்ந்து தெற்கு லெபனானின் மேற்கு பகுதியில் படைகள் நிறுத்திவிட்டதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 12 கேன் பப்ளிக் பிராட்காஸ்டர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பகுதிகளை இஸ்ரேலிய துருப்புகள் பலமுறை மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கண்டெடுத்துள்ளன. அவற்றில் மோட்டார்கள், டேங்க், எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும் என்று தகவல் கொடுத்துள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெற்கு லெபனானில் திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவையும் கடந்தும் தங்கியிருக்கக்கூடும் என்று குறிப்பும் காட்டியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஏவுகணை செலுத்திகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை லெபனான் ஆயுத படைகள் ஏற்க தவறிவிட்டதாகவும், இது ஒப்பந்தத்தை மீறியதாகவும், இதனால் ஏவுகணைகளை தாக்க தூண்டியதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியை அரசு நிராயுத பாணியாக தொடங்கும் என்றும் லெபனான் பிரதமர் நஜீப் மிகாதி வலியுறுத்தினார். புதிய லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தனது பதவியேற்பு உரையில் அரசு அதிகாரத்தின் மீது அதிக கவனம் செலுத்தும் என்று தெரிவித்தது. 300வது படைப்பிரிவின் துருப்புகள் தெற்கு லெபனானில் செயல்படுகின்றன. சக ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுவான ஹமாஸ் தெற்கு இஸ்ரேலை தாக்கி சுமார் 1200 பேரை கொன்று
251 பணிய கைதிகளை பிடித்து மறுநாள் அக்டோபர் 8, 2023 அன்று ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட தினசரி அடிப்படையில் இஸ்ரேலை தாக்க தொடங்கியது. 300வது படைப்பிரிவின் துருப்புகள் தெற்கு லெபனானில் செயல்படுகின்றன. சக ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுவான ஹமாஸ் தெற்கு இஸ்ரேலை தாக்கி சுமார் 1200 பேரை கொன்று 251 பணைய கைதிகளை பிடித்து மறுநாள் அக்டோபர் 8, 2023 அன்று ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட தினசரி அடிப்படையில் இஸ்ரேலை தாக்க தொடங்கியது. இது காசாவில் போரை தூண்டியது. சுமார் 60,000 வடக்கிந்தியர்களை இடம்பெயர நிர்பந்தித்த அந்த தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதலை தடுக்கும் முயற்சியில் பயங்கரவாத குழுவிற்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய 2 மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பெரும்பாலானோர் இன்னும் வீடுகளுக்கு திரும்பவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.